சென்னை கொடிசியா மைதானத்தில் திமுகவின் முப்பெரும் விழா நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இந்த முப்பெரும் விழாவினுடைய முக்கியத்துவம் என்ன? இதன் நோக்கமாக திமுக தரப்பில் என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன? திமுகவுடைய முப்பெரும் விழா கோவையில சற்று முன்பு தொடங்கியிருக்கிறது. திமுக தலைவர் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில இந்த முப்பெரும் விழாவானது கோயம்புத்தூர் கொடிசியா மைதானத்தில் சற்று முன்பு தொடங்கியிருக்கிறது. திமுக தலைவரோடு கூட்டணி கட்சியுடைய தலைவர்களும் இந்த முப்பெரும் விழாவில் கலந்து கொண்டிருக்கார்கள். குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 என்ற வெற்றிக்கு வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்த திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு பாராட்டு விழாவும், அதே போல மறைந்த முதலமைச்சரும் திமுக தலைவருமான கலைஞர் கருணாநிதியுடைய 100ஆண்டு நிறைவு விழா என 3 விழாவையும் சேர்த்து முப்பெரும் விழாவாக திமுக தற்பொழுது கோவையில் கொண்டாடி வருகிறது. கூட்டணி கட்சி தலைவர்களும் இந்த முப்பெரும் விழாவில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் இருந்து தொண்டர்கள் இந்த முப்பெரும் விழாவுக்கு வந்திருக்கார்கள். முதலமைச்சருக்கு உற்சாகமான வரவேற்பு கோவையில் அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த முப்பெரும் விழா கோயம்புத்தூரில் நடத்தப்படுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக கோவை மண்டலத்தில் குறிப்பாக திமுக ஒரு வெற்றியை பெரிய அளவில் வெற்றியை பெற்றிருக்கிறது. ஏறக்குறைய 28 ஆண்டுகளுக்கு பிறகு கோவை நாடாளுமன்ற தொகுதியை திமுக கைப்பற்றிருக்கிறது. அந்த அடிப்படையில் 40 தொகுதியிலும் வெற்றி பெற்றாலும் கோயம்புத்தூரில் இந்த வெற்றி விழாவை கொண்டாடுவதற்கு திமுக திட்டமிட்டு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தை தற்பொழுது நடத்தி வர்றாங்க. இன்னும் சற்று நேரத்தில் மேடைக்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் இந்த விழாவில் கலந்து கொள்ள இருக்கிறார். கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசி வருகிறார்கள். குறிப்பாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி தலைவர் ஈஸ்வரன், தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் உள்ளிட்ட தலைவர்கள் ஏற்கனவே பேசியிருக்கார்கள். காங்கிரஸ் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுகவுடைய துரை வைகோ உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கார்கள். அவர்களும் ஒவ்வொரு தலைவர்களாக வாக்காளருக்கு நன்றி தெரிவிக்கும் மட்டுமல்லாமல் இந்த வெற்றிக்கு காரணமான முதலமைச்சருக்கு பாராட்டும் விதமாக இந்த பொதுக்கூட்டத்தில் பேச இருக்காங்க. தமிழகம் முழுவதும் இருந்து திமுகவுடைய தொண்டர்கள் மட்டுமல்லாமல் கூட்டணி கட்சியுடைய நிர்வாகிகளும் வந்திருக்காங்க. அமைச்சர்கள் 40 தொகுதியில வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்துகிட்டு இருக்காங்க. திமுகவினுடைய இந்த முப்பெரும் விழா குறித்த விவரங்களுக்கு நன்றி கோகுல்.